ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான கிரேவி மலாய் கோஃப்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வைத்து மசித்து எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் துருவிய பன்னீர், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் கிஸ்மிஸ், 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு, இது கூடவே 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நாம் இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம பிசைந்து எடுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக கூட 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடுத்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிய பிறகு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுக்கிறேன். கையில் எண்ணெய் தடவிய பிறகு நம்ம உருட்டி எடுக்கிறதுனால நம்ம கையில் இது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த சைஸில் பால் உருட்டி எடுத்துக்கிறேன். இதே போல் நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி செய்து வச்சுருக்கிற பாலை இதில் ஃப்ரை பண்ணுறேன். ஒன்றும் ஒட்டாது, அதனால ஒரே நேரத்தில் நிறைய பால் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். பாருங்கள், கோஃப்தா பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா பாலையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து இனி நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து இதில் ஒரு பெரிய தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இரண்டும் நல்லா குலைவாக வதங்கியாச்சு. இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிய பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் இதை நான் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக இதே போல் அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைத்து எடுக்கிறேன். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைத்து எடுக்க நேரம் இதில் உள்ள தக்காளியோட தோல் எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள், இது தேவையில்லை. வெங்காயம் தக்காளி இரண்டையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். எண்ணெய் பட்டர் இரண்டும் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் பட்டர் இரண்டும் நல்லா சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பே லீஃப் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுறேன். இது எல்லாம் ஃபஸ்ட் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா மீதி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்ப டேஸ்டியான கிரேவி இது. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதை 5 நிமிடம் மூடி வைக்கிறேன். ஸ்டவ் மிதமான சூடில் இருக்கட்டும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/4 கப் க்ரீம் சேர்க்குறேன்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். க்ரீம் சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 1 கப் தண்ணீர் சேர்க்குறேன். நல்லா கலக்கி விடுறேன். அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலாவை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி இதே போல் சேர்க்குறேன். அப்புறமா எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மணமாக இருக்குது. கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுனால இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்துடும். இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சின்ன சின்ன பால் எல்லாம் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி செய்து வச்சுருக்க கிரேவி எல்லாம் இதே போல் விடுறேன். கிரேவி வந்து அந்த பால் கூட நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மலாய் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.